Vanakkam Geeks. இது வெறும் நியூஸ் இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. Vanakkam Geeks. வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. ஆஃபர்ஸ்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அப்படியே போட்டுருங்க. அதுலயும் ஜகிள் பண்ணி நேத்தி எங்க ஆளு ஒரு ஈவென்ட்ட நடத்தி சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஈவென்ட்டா ரெண்டு ஈவென்ட் சைனால ஒரு ஈவென்ட் குளோபல் ஒரு ஈவென்ட் சக்சஸ்ஃபுல்லா ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணி 10 ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கான். சொல்லுங்க வாட்ஸ் அதுல முக்கியமானது Xiaomi 14 Pro 14 Pro Plus வாட்ஸ்அப் 15 வரப்போகுது. இந்த நேரத்துல என்ன செய்யுது? முக்கியமான ப்ராடக்ட்னா Redmi இல்ல இது சம ஃபோன் தான்டா. Note 14 Redmi 14 Note 14 Pro ல லைட்டா அதுக்கு நடக்குது. Redmi Note 14 Note 14 Pro ல Snapdragon 7s Gen 3 Pro Plus ல மட்டும் தான் இருக்கு. அதான் போன தடவை 7200 அல்ட்ரால பேக் ஃபயர் ஆகி நாக்கப்பிடிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் கேட்டனால வேற வழி இல்லாம இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்போ வந்து Note 14 Pro ல Dimensity 7300 Ultra 300 அல்ட்ராவா? அப்போ போக்கோ X7ல அதுதான் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல 7300 ஆகும். ஆமா அல்ட்ரா அல்ட்ரா புரியுது. 300 மட்டும் எங்களுக்கு ஒரு எவ்வளவு வேரியன்ட் வச்சிருக்கீங்க? 7300ல 7300 7300 E ஃபார் இலிச்சவாகி 7300X அது என்னன்றது இன்னும் புரியல. அதுக்கு அல்ட்ரா வந்திருக்கு. how why what is the difference? எங்களுக்கு அதான் என்னது போட்டேன். the next Snapdragon 625 அப்படினு போடுறேன். முதல்ல 625 அதுக்கப்புறம் 695 அதுவும் நிறைய இதுல யூஸ் ஆமா நிறைய. ஆனா இது பேரே மாத்திருக்காங்கடா. அதாவது எப்படின்னா எப்ப பாரு 625 இருக்கும், இல்லாட்டி 665 இல்லாட்டி 695 அப்படியே இருக்கும். இது பாரு எவ்வளவு சூப்பரா பிரில்லியண்டா டாக்கிள் பண்ணிருக்காங்க. Dimensity டீமுக்கு வந்து பாராட்டுகள் தெரிஞ்சு. அந்த கலர் இதே கலர் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அந்த டோன் ஃபினிஷ் இது நல்லா இருக்கு ஆக்சுவலா. அந்த ப்ரோ செமையா இருக்கு. அல்ட்ரா வந்து கொஞ்சம் தூக்கலா காட்டணும்னு சொல்லி ரொம்ப தூக்கிட்டாங்க. ப்ளஸ்ல வந்து அந்த கலர் கிடையாது, லெதர் ஆப்ஷனும் கிடையாது. iQOO G9s மாதிரி தான் இருக்கு. ஓ அப்ப நீங்க தியாகம் பண்றீங்க. என்ன பண்றாங்க? இந்த தியாகங்கள் உங்களை வளர்க்கும் அப்பாதுரை அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் நான் ஒண்ணுல நீ Dimensityயோட போறனால சரி பரவாயில்ல அழாத, உனக்கு லெதர் வேரியன்ட்லாம் தரேன் பாரு, கேமரா எல்லாம் தனியா நம்ம 3.5 மாடி ஜாக் இருக்குற மாதிரி தெரியல. மோஸ்ட்லி அதையும் தூக்கிட்டாங்க போல. அது போன தடவை ஆமா போன தடவை ப்ரோ பிளஸ்ல இல்ல ப்ரோல வந்துச்சு. இப்போ ரெண்டுலயும் சரி ப்ரோல மட்டும் பண்ணல. ஓகேயா? அதுக்கப்புறம் IP ரேட்டிங்ஸ் IP66 IP68 IP69 எல்லாத்துலயுமே இருக்கு. அவங்க வந்து 24 hour டெஸ்ட், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் ஈவென்ட்ல ரொம்ப ஆத்தாச்சுனாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிருக்கோம், இந்த சர்டிபிகேஷன் வச்சிருக்கோம். ஆமா. சோ கேமரா பொறுத்த வரைக்கும் லைட் ஃபியூஷன் 800 அதுதான் மெயின் கேமரா. 8MP அல்ட்ரா வைட் அப்படியே இருக்கு. ஊசோ வந்து 50MP 2.5x டெலிஃபோட்டோ 60mm ல எடுக்கும். சூப்பர் அப்படின்ற ஒரு சென்சார் இருக்கு. அது வந்து ப்ரோ பிளஸ்ல தான். ப்ரோல 50MP லிட்டியா 600 சென்சார் இருக்கு. 8MP அல்ட்ரா வைட் 2MP மேக்ரோ அப்படியே இருக்கு. போடு லெவல் வேற லெவல். சரி இது எல்லாமே கர்வ்டு கிடையாது இல்லையா? ரெண்டுமே கர்வ்டு ஸ்கிரீன். 1.5K 120Hz AMOLED curved screen. அப்ப போன தடவை ப்ரோ பிளஸ்ல இருந்தது, இந்த தடவை உங்களுக்கு வந்து ப்ரோலயும் வந்துருது. சோ அதோட பேட்டரியில 6200 mAh ப்ரோ பிளஸ்ல இருக்கு. கார்பன் சிலிகான் பேட்டரி 4 years வந்து லைஃப் ஸ்பேன் கிடைக்குமா. 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஆனா ப்ரோல வந்து 5500 mAh பேட்டரி தான். 67 வாட்ல இருந்து 47 வாட் கம்மி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அதையும் கம்மி தான் பண்ணிருக்காங்க. 120 வாட்ல இருந்தது அதுல 90 ஆக்கிட்டாங்க. அது பெரிய பேட்டரி இருக்கிறதுனால 120 வாட் இது பண்ணலாம். இதுவும் கொஞ்சம் பெரிய பேட்டரி தான். 5100 இருந்துச்சு, இப்ப 5500 இருக்கு. கரெக்ட். ஆனா 67 வாட்ல 45 வாட்டுக்கு ஏன் கம்மி பண்ணாங்கன்னு தெரியல. 45 வாட் போதும், அதான் ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி இப்ப சாம்சங் சொல்லுவான். இதுக்கு தானே காலகாலமா 45 வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன் அப்படி. நிறைய பேர் சொல்றாங்க இல்ல இந்தியால பாருங்க ப்ரோ பிளஸ்ஸே வந்து ப்ரோன்னு லான்ச் பண்ணிட்டு ப்ரோ பிளஸ்ல வேற ஏதாவது போக்கோல வந்து மாடல் X7 இதுன்னு போடுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல வாய்ப்பு இருக்கு. ஏதாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கிறதா இருந்தா அந்த மாதிரி பண்ணா பிழைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. 30,000 ரூபாய்க்குள்ளார 7s Gen 3யோட வந்துச்சுன்னா கூட 4 பேர் வந்து காரி துப்பாம அமைதியா வாங்கிட்டு அது போவாங்க. அதுல கொண்டு 7300 அல்ட்ரான்னு சொன்னா எவ்வளவு பேர் நம்புவாங்க தெரியலையே. ஆனா வெயிட் வந்து 190 கிராம்ஸ் இருக்கு ப்ரோல. இது வந்து பெரிய பேட்டரினால 210 கிராம் ஆயிடுச்சு. ஸோ 200 கிராமுக்கு மேலேயே வந்து போயிடுச்சு வெயிட் அப்படின்னு போட்டு. 200 கிராம் கிட்ட இருந்த போனு 210 கிராம் ஆகி போச்சு. அடுத்து ஒரு வாட்டி டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருந்துச்சு.
நான் அதான் ஒரு தடவை பிக்சல் போன்ல தவறுதெல்லாம் சொன்னேன். பிக்சல் போன்ல 50,000 mAh இருக்குன்னு. 50,000 mAh. ஆனா சைனா பிரைஸ் மட்டும் பாருங்க, ஸ்டார்டிங் பிரைஸே வந்து 17,800 ரூபா. என்னடா சொல்ற? பாரு, இதோட ப்ரோ பிளஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 24,000 ரூபாய் கிட்ட வருது ஸ்டார்டிங் பிரைஸ். நம்ம ஊர்ல 34,000 ரூபாய்லடா ஸ்டார்ட் ஆகும். அட பாவிகளா, செம பிரைஸ். ஆனா சைனால வந்து போன்ஸ் எல்லாம் அசால்ட் சும்மா சாதாரணமா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதே இதில் வந்து அதே இவெண்ட்டில் இதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நோட் 14. இதில் வந்து டிமென்சிட்டி 7025 அல்ட்ரா. ஆமா, இப்போ எதுக்கு இப்போ நோட் 4? ஓகே, கரெக்ட் தான். ஃபுல் 14 சீரிஸும் வந்துருச்சு. அப்போ நோட் 14 நோட் 13ஓட சக்சஸர். ஸோ இதில் மெயினாக என்ன சேஞ்ச் இருக்குன்னா, அது டிஸ்பிளே அதே தான் இருக்குது. 6.67 inch ஃபுல் HD + 128 OLED டிஸ்பிளே இருக்குது. மெயின் சேஞ்ச் என்னன்னா 50 MB லிட்டியா கொடுத்துட்டு 2 MB செகண்டரி கேமரா கொடுத்துட்டு அல்ட்ரா வைட் கிடையாது. 16 MB ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. IP54ல IP64 ரேட்டிங்ஸ் இருக்கு. பேட்டரி வந்து 5510 mAh இருக்கு. 45 வாட் இருக்கு. இப்போ வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துட்டாங்க. 3.5 வாட் ஜாக் தூக்கல. அப்போ உங்களுக்கு 3.5 ஜாக் வேணும்னா இங்க தான் போய் ஆகணும். இப்போ இதுல என்ன ஹைலைட்னா, போன ஜெனரேஷன் வந்து 6080 இருந்தது இல்ல டிமென்சிட்டி. இப்போ அதுக்கு பதில் 7025 அல்ட்ரா. என்ன மச்சா இதெல்லாம் புதுசா இருக்குடா பேர்லாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு போன ஜெனரேஷன் கம்பேர் பண்ணும்போது 300% வந்து அதிக வால்யூம் கிடைக்கும். கரெக்ட் தான். இப்போ மூணாவது டயர் ஒன்று வச்சனால போன ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது இதுலயே 45 வாட் சார்ஜிங் தான். அப்படியே இதுவும் 45 வாட். ஓகே, அதான் போன 45 நோட் 13ல என்ன இருந்தது? 45 இருந்த மாதிரி ஞாபகம் இல்லடா. வாட்ஸா என்ன 30ஸ்ல 33 வாட் அந்த மாதிரி இருக்கும். சோ இதோட பிரைசிங் பாருங்க, 14,300 ரூபாய். நம்ம ஊர்ல அதான் டீல் பிரைஸ். நம்ம ஊர்ல டீல் பிரைஸ். இங்க போன வாட்டி எவ்வளவு? 18,000 ரூபாய் 17,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. இப்போ நீ சொல்ற பிரைஸ்ல வித்துக்கிட்டு இருக்கு. இந்த 14,500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு ஆஃபர் அப்படின்னு. சரி, கமெண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட் இல்ல, இது வந்து ஒரு குமுறல். அதுக்கு சிவா வந்து ஒரு அட்வைஸ் வச்சிருக்காரு. இல்ல, அது ஆக்சுவலா சம அட்வைஸ். கங்காதரன் ராமானுஜம் அப்படின்றவரு Honor 200 போன வீக் வாங்கினேன் 31K. எஸ்டர்டே ஆஃபர் பிரைஸ் பார்த்ததுல இருந்து தூக்கமே இல்ல. பொறுமை இல்லாம இருந்து என்ன ஆகும்னு காட்டிடுச்சு வாழ்க்கை அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃப்ரெண்ட் ஒருத்தர் செம்ம ஃபன் பண்ணாரு. கல்யாணம் ஆயிடுச்சு. மேட்ரிமோனி ஆப்ல பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் மேட்ரிமோனி ஆப் இன்னும் டிசேபிளே பண்ணல. பக்கி பைய ப்ரொபோசல் வந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் எல்லாம் ஆகி ஆல்ரெடி ஒரு வருஷமா ஆகி போச்சு. ப்ரொபோசல் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அப்படின்னா சிவாவோட பெரிய ஆளா அவரு. ஒரு நீ ஓவரா பேசாத, வெயிட் பண்ணு. விஷயம் என்னன்னா இப்போ வந்து கேங் வாரே நடந்ததுயா. வெயிட் பண்றா. அங்க ஒருத்தர் ஆல்ரெடி 31,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கேங் வாரு அது இதுன்ட்டு. நீங்க வா. விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ வர ப்ரொபோசல்ல வந்து எப்படிலாம் போட்டிருக்குன்னா, டாக்டர் பொண்ணு, நான் இப்போ ஹெச்ஆர் ஒர்க் பண்றேன், MBA முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி ப்ரொபோசல்லாம் வரும்போது இப்போ ஆல்ரெடி இருக்கிறது ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்க. இப்போ என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு வேளை வெயிட் பண்ணிருக்கலாமோ. இது என்ன இது லைஃப்னா? அப்பப்போ ஆமா, கமிட்டட்னா ஒன்னோடு ஒண்ணு நல்லா இருக்கதான் செய்யும். ரஜினி அதை சொல்லியிருக்காரு. இல்ல இது கமிட்டட்னா டன்னு. 31K வாங்கிட்டீங்க. நீங்க ஆல்ரெடி நீங்க வந்து இப்போ என்ன ஒரே ஒரு வருத்தம் இருக்கும்னா, அட் டைம்ஸ் இதுக்கு தான் நம்ம சொல்லிருக்கோம். பாத்தீங்களா, டீல் பிரைஸ் யாரோ பிக்சல் 8 ஏதோ வாங்கிட்டு உங்க செல்லர் வந்து பிரைஸ் கம்மி பண்ணிட்டாங்க, அதனால உங்களுக்கு 1000 ரூபாய் கூப்பன் தரேன்னு ஃபிளிப்கார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிளிப்கார்ட் அத பண்றா. ஃபிளிப்கார்ட் திருந்திட்டானே. நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்டிருக்கேன். வால்மார்ட் நம்பற மாதிரியே இல்லையடா. செல்லர் பிரைஸ் கம்மி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவன் கூப்பன் தரான். அப்புறமா ஒரு ஃபன் நடக்குமா, வீட்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு போனை வாங்கி பார்த்துட்டு, ஏன் ப்ரோ இது யூஸ்டு ஃபோன் மாதிரில இருக்கு. அதான்டா 1000 ரூபாய் கூப்பன் கொடுத்தல, ஒரு கேஸ் வாங்கி போட்டுக்க. இல்ல மொத்தம் ஃபிளிப்கார்ட் கிட்ட வந்து நெகட்டிவ்ஸ் தான் அதிகமா கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த மாதிரிலாம் பண்ணா நம்மள பத்தி நிறைய பேசுவாங்க. பரவாயில்ல நல்லா பண்றாங்கன்ட்டு. அவனை பத்தி எல்லாம் பரவாயில்ல, ஃபிளிப்கார்ட் நல்லா. அமேசானை பார்க்கும்போது விடுதலை மாதிரி வர வர அப்படியே போற வழியில முடிஞ்சா யாராவது 4 ரூபாய் 5 ரூபாய் போட்டு போங்க, அந்த பையன் பொழைச்சிக்கிட்டோம். அந்த அளவுக்கு மோசமான நிலைமை. லிஸ்ட்ல எதுவுமே உருப்படியா இல்ல. ஐபோன் டீல் சொல்ற, ஐபோன் 13 இருக்குங்க எங்க கிட்ட, செம்மையா இருக்கும் 38K அப்படிங்கிறான். ஃபிளிப்கார்ட் மட்டுமா கூட குத்தகை எடுத்துட்டானே 15 எதை கேட்டாலும் பழச பார்த்துக்கிட்டு இருக்கான். லேப்டாப் ஏதாவது சொல்றா அப்படின்னா, இன்டெல்ங்க, ஆமா சூப்பர், i5 ஓ வேற லெவலுங்க, 45K தரேன். என்னன்னு பார்த்தா 10th gen 11th gen. டேய் இங்க இவன் போட்டுக்கிட்டு இருக்கான் அல்ட்ரான்னு பேரை மாத்தி அவன் அடுத்த ஜெனரேஷன் போய்கிட்டு இருக்கான்டா. நீ இன்னும் பழச வச்சு உருட்டிக்கிட்டு இருக்க. அப்படிதான் இருக்கு அமேசான். ரொம்ப சேட். இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாது ப்ரோ. டிவைஸ் வாங்கிட்டீங்க, உங்க டிவைஸ் நல்லா இருக்கா, ஹாப்பியா இருங்க, அவ்வளவுதான்.
ஓகே ஃபர்ஸ்ட் கமெண்ட் PUBG தல சிவா ப்ரோ ஐ அம் யூசிங் Redmi K50i in MIUI 13.8 Android 12 ஹைப்பர் OS அப்டேட் பண்ணலாமா பர்ஃபார்மன்ஸ் டவுன்கிரேட் ஆர் ஹீட்டிங் ஆகுமா SRK's friend using Redmi K50i அப்டேட் பண்ணவா இல்ல வேணாமா ஆஃப்டர் அப்டேட் BGMI ப்ளே பண்ணா லாக் ஆகுமா ப்ளீஸ் சொல்லுங்க இப்போதைக்கு பண்ண வேணாம் ஓகே பண்ண வேணாம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாய்லரா வேலை செஞ்சது கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் ஒரு சில அப்டேட் கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க MIUI அளவுக்கு வந்து நிஜமாவே ஹைப்பர் OS வந்து பேட்டரி பேக்கப் ஆஸ்பெக்ட்லயும் தெர்மல்ஸ் ஆஸ்பெக்ட்லயுமே இல்ல கிராஜுவலா தான் அது இம்ப்ரூவ் ஆகுது இப்போ இது ஓகே இது நல்லா தான் இருக்கு இது ஹைப்பர் OSல தான் வந்துச்சு ஹைப்பர் OSலயே அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இப்போ தொட்டு பார்த்தா எப்படி இருக்கு வைஃபைல தான் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்க ஸோ இப்போ வந்து ஓகே கொஞ்சம் வாமா தான் இருக்கு லைட்டா ஸோ அதனால மோஸ்ட்டாக வந்து இப்போ இருக்கிற டிவைசஸ்லாம் ஹைப்பர் OSலேயே வந்தனால ஓகே பழசு வந்து ஹைப்பர் OS கொண்டு போவேணாம் அப்படின்னு தான் தோணுது புரியுது அடுத்த நியூஸ் ஓகே ஷைமி தான் குளோபல்ல ஷைமி 14T Pro வட்சி இப்போ நிஜமா இது தேவைதானா குளோபலுக்கு தேவை ஏன்னா யூரோப்புக்கு வந்து டிவைஸே இல்லை ஷைமி டிவைஸே வந்து இல்லை குளோபல்ல ஓகேயா 14 இருக்கு அது ரொம்ப விலை ஜாஸ்தி ஓகே அதுக்கு கொஞ்சம் சீப்பா வந்தா வந்து இந்த மாதிரி மாடல் தான் இருக்கு இதுவே சீப் கிடையாது யூரோப் பொறுத்த வரைக்கும் சீப் ஸோ இதில் என்னன்னா போன ஜென்ரேஷன்லேருந்து அப்படியே அப்கிரேடு பீக் பிரைட்னஸ் வந்து 4000 நிட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே 144 Hz போன வருஷம் இருந்து அதே இதுதான் இருக்கு ஸோ மெயின் சேஞ்ச் என்னன்னா இந்த கேமரால லைக்கா ஆப்டிக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து இப்போ லைக்கா சுமிலக்ஸ் லென்ஸ் வந்து அந்த இது மாதிரி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஷைமி 14 இருக்க லைட் ஃபியூஷன் 900 கொடுத்துட்டாங்க இதுல வந்து நார்மல்ல வந்து IMX 906 இருக்கு ரெண்டுத்துலயுமே வந்து 50 MB டெலிஃபோட்டோ இருக்கு அதுக்கப்புறம் 12 MP அல்ட்ரா வைட் கேமரா இதெல்லாமே இருக்கு அவங்க வந்து ஷைமி ASP அப்படின்னு போட்டு ஏஐ வந்து லாங்குவேஜ் மாடல் கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபிக்லாம் வந்து யூஸ் பண்ணி ஃபியூஷன் LM ஏதோ டைனமிக் ரேஞ்செலாம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக இதை பற்றி பேசியிருந்தாங்க இந்த கேமரா பற்றி தான் வந்து ஃபுல்லாக ஈவெண்ட்ல ரொம்ப நேரம் இப்போ 15 வரப்போகுது எனக்கு அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு 15 வர நேரத்தில் இதை பற்றி என்னத்த பேசுறதுன்னு 15 வரும் ஆனால் வந்து குளோபல் லான்ச் வந்து டைம் ஆகும் ஃபர்ஸ்ட் சைனாவில் தான் வருது ஓகேயா அது வரைக்கும் எதையா வச்சு ஓட்டணும் ஓகே அதுக்காக அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாடல் விட்டுருக்காங்க சுமி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமா நல்லா தான் இருக்கும் வந்து ஃப்ளாக்ஷிப்பில் யூஸ் பண்ணாங்கல்ல அது அப்படியே இதில் வந்து போட்டிருக்கு ஓகே அதுக்கப்புறம் ரெண்டுத்துலையுமே IP ரேட்டிங்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டுத்துலையுமே இதில் வந்து டிமென்சிட்டி 9300 ப்ளஸ் இன்னும் வந்து 8300 அல்ட்ரா அதான் போன வாட்டி 8200 ப்ளஸ் 8200 அல்ட்ரா இருந்துச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வந்து இது பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் அவ்வளோதான் கூலிங் வந்து இதுக்கு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ ரெண்டுத்துலையுமே எந்த மாதிரி கூலிங்னு தெரில இதில் ஏதோ டெடிகேட்டட் அந்த அதான் LHP லூப் பம்ப் கூலிங் ஷைமி 14 சீரீஸ்லேருந்து அந்த கூலிங் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கான்னு போட்டிருக்கு கூகுளோட பார்ட்னர்ஷிப் பண்ணி கூகுள்லேருந்து ஒருத்தர் வந்து பேசினார் சர்க்கிள் சர்ச் இருக்குது அது இருக்குது நாங்கள் வந்து ஷைமி எல்லாத்துலேயுமே பண்ணி அதான் இப்போ எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க சாம்சங் பிக்சலுக்கு அப்புறம் சாம்சங் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் அஃபிஷியல் பார்ட்னர்ஷிப் வந்து இது ஷைமி இந்த ஏஐ இன்டர்பிரிண்டரு ஏஐ ரெக்கார்டரு அப்புறம் வந்து கூகுள் ஒன்ல வந்து 100 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் 6 மாசத்துக்கு கிடைக்குமா 3 மாசத்துக்கு வந்து யூடியூப் ப்ரீமியம் கிடைக்கும் அப்படிலாம் போட்டுருக்காங்க சில மார்க்கெட்ல வந்து 4 மாசம் ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க இந்த வாங்குறவங்களுக்கு அதுக்கப்புறம் லான்ச் ஆஃபர்லாம் நிறைய போட்டுருக்காங்க யூரோப்ல இது கிடைக்கும் அது கிடைக்கும் இது அப்புறம் யூரோப்ல வாரண்டி எத்தனை வருஷங்கிறதையும் இவங்க போட்டா நல்லா இருக்கும் நிறைய ஸ்டேட்ல வந்து அங்க வந்து 3 இயர்ஸ் ஒரு சில இடங்கள்ல 2 இயர்ஸ் தெரியல அது போட்டு இருக்கு போட்டுருக்கு அவங்க அபிஷியலா போட மாட்டாங்க போட்டுருக்காங்க அவங்க வெப்சைட்ல ஏன்னா போட்டாங்கன்னா நம்மலாம் கேள்வி கேட்போம்ல அப்புறம் நியூஸ் படிச்சு பார்த்துட்டு அவ்வளவுதான் எடு விளக்குமாறு அப்படின்ட்டு ரெண்டுத்துலயுமே 5000 mAh பேட்டரி தான் ஆனா ப்ரோல வந்து 120 வாட் ஹைப்பர் சார்ஜ் இதுல வந்து 14T ல வந்து 67 வாட் சார்ஜ் ஸோ நீங்கள் 100% வந்து 19 மினிட்ஸில் வயர்லெஸ் சார்ஜிங்லேயே வந்து 45 நிமிஷம் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க ஸோ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 650 யூரோஸ் இது வந்து 14Tக்கு 60,500 ரூபா 14T ப்ரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 800 யூரோஸ் 75,000 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் யூரோப்பில் 75,000 ரூபாவா ஆமாம் 14T ப்ரோ இவங்க எல்லாம் ஏதாவது டிசைனாவது பண்ணுறாங்கடா பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு சாம்சங் இதெல்லாம் பண்ண அடுத்த கமெண்ட் போடலாம் சாம்சங் இப்போ ரீசெண்டாக நல்லா தான் பண்ணலையே அப்புறம் என்னத்தை அதான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு பட்ஸ் 3 லோகேஷ் அப்படின்றது Vivo T3 Ultra under 30K ஒர்த்னா மெயின் கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ எப்போனா F11 யூஸ் பண்றேன் ப்ரோ இப்போ வந்து Oppo யூஸ் பண்றோம் Vivo T3 Ultra iQOO Z9 Pro ரெண்டும் ஒன்று தானே ஆமா ஆமா அதேதான் அப்படியா அப்புறம் மெயின் கேமரா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு வாங்கலாம் ஹாப்டிக் ஃபீட்பேக் மெயின் கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஓவரால் நல்லா தான் இருக்குது இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் லேக் அதெல்லாம் இல்லை ஆனால்
ஃபன்டச் யூஎஸ் ஃபன்டச் ஓஎஸ். ஆமா அது யூஎஸ்கே அனுப்பிடலாம் ஜி. அது வந்து கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. இது உங்களால் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா ஆரிஜின் ஓஎஸ் அடுத்தது வருது அக்டோபர்ல. ஆரிஜின் ஓஎஸ், கலர் ஓஎஸ், கலர் 15, ரியல்மி யூஎஸ் 6.0 எல்லாம் அக்டோபர்ல வருது. நத்திங் ஓஎஸ் 3 வருதுங்க. அது வந்து பீட்டால தான் வருது அக்டோபர்ல. ஓ இது வந்து ரோல் அவுட்டேவா? அது சைனால தெரியல. சைனால ரோல் அவுட் ஆயிடும். ஆல்ரெடி பீட்டா போயிட்டு இருக்காங்களா? இல்ல எனக்கு என்னன்னா இப்போ Oppo F11 யூஸ் பண்றாரு. இன் கேஸ் வந்து 35K அந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு Reno 12 Pro கிடைக்குதுன்னா அதை கூட கன்சிடர் பண்ணலாம்னு தோணுது. F11 இருந்து போறதா இருந்தா. ஆனா ப்ராசஸர் F11 இருந்து போறதா இருந்தா அதுக்கு தான ஹைலைட் பண்றேன். F11ல பழசு இல்ல. அதுல இருந்து போனா பயங்கரமான அப்கிரேடா தான் ஃபீல் ஆகும். டிஸ்ப்ளே சூப்பரா இருக்கும், டிசைன் சூப்பரா இருக்கும், கேமரா மாடியூல் சூப்பரா இருக்கும், AI ஃபீச்சர்ஸ் வேற. அந்த ஒண்ணு தான் கொஞ்சம் தண்டகர்மம் ஆரம்பத்திலே அடிச்சு. இது Vivo T3 Ultraல 7 Gen 3 தானே? ஆமா. அப்பனா அதுவே போறது பெட்டர் அங்க இருந்துச்சு. அதான் இப்போ OS க்கு சொல்றேன் நான். இப்போ இதுல இருந்து வந்தா கலர் எஸ்கேப் காட்டுது. கலர் எஸ்கேப் வரல அதுக்காக கரெக்ட். ஓகே. அடுத்து Xiaomi Buds 5 aptX lossless Harman audio EFX tuning இதெல்லாம் வச்சு குளோபல்ல ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. அதுல aptX lossless இது வரைக்கும் aptX adaptive aptX lossless ன்னு ரெண்டு இருக்கு. அதுல வேற போட்டுருக்காங்க எல்லா ஃபோன்ஸ்லயும் இது சப்போர்ட் பண்ணாது, சில ஃபோன்ஸ்ல தான் சப்போர்ட் பண்ணும். யாரெல்லாம் lossless வச்சிருக்காங்களோ அவங்க வந்து போட்டுருக்காங்க. எந்த டிவைஸ்ல அது அடுத்த வெர்ஷன் வந்து aptX musicless லிஸ்ட் வந்து போட்டுருக்காங்க பாருங்க. என்ன டிவைஸ்ல சப்போர்ட் பண்ணும் எதுரா எங்க போட்டுருக்காங்க போட்டுருந்தாங்க. அந்த ஈவென்ட்ல போட்டுருப்பாங்க போல. ஒரு மெயினான டிவைஸ் என்னன்னா நீங்க பார்த்தது அது போட்டுருக்கு பாரு. லோ லேட்டன்சி கேமிங் இந்த இதெல்லாம் வந்து ஹை எண்ட் ஃபிளிப் 14 அல்ட்ரா 14 போகோ F6 Pro போகோ F6 எல்லாம் வந்து சப்போர்ட் வித் மோர் மாடல்ஸ் கமிங் சூன். அப்டேட் கொடுத்துருவாங்கடா. இவனுங்களை பத்தி தெரியாது. ப்ளூடூத் அப்டேட் தனியா கொடுப்பாங்க. இவனுக்கு Xiaomi Xiaomi லைனப் தான். அப்போ அவன் வந்து Qualcomm கேம் மோட் இந்த aptX lossless இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எல்லாத்துலயும் வந்து இது பண்ணாது. இவன் அப்பப்ப அப்டேட் தரான். மாசம் ஒரு ஏதாவது அப்டேட் வருது. அந்த மாதிரி அப்டேட்ல வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஆனா தேர்ட் பார்ட்டிக்கு தெரியல. மோஸ்ட்லி தேர்ட் பார்ட்டி ஃபிளாக்ஷிப்ல எல்லாம் வர்க் ஆகும் aptX lossless. ஆனா இந்த பட்ஜெட்ல எல்லாம் பட்ஜெட் ஃபோன்ஸ்ல எல்லாம் வர்க் ஆகாது. நீங்க வந்து இது இருக்கீங்க இப்போ லோ எண்ட் Snapdragon 6 Gen 1 இருக்கீங்க, இந்த பழைய 7 Gen 1 இருக்கீங்க, அந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றது வந்து கஷ்டம் லாஸ்ட்லெஸ்லாம். ஏன்னா வந்து அது பில்டினாவே சப்போர்ட் இல்லை அப்படின்னு போட்டுருக்கு. ஆனா இது வந்து இது ஃபுல் இது கிடையாது, ஹாஃப் இன் செமி இன் டிசைன் தான் இருக்கு. அதுலயே வந்து இவங்க ANC கொடுக்குறாங்க. ஆனால் எவ்வளோ டிபி நீங்க மென்ஷன் பண்ணல. ஓகே. அது தவிர வின் நாய்ஸ்க்கு வந்து 12 மில்லிசெகண்ட் 12 மீட்டர் per செகண்ட் வந்து இந்த இது இருக்கு. விண்ட் வந்து நாய்ஸ் கேன்சல் பண்ணும். ஸோ ட்ரிபிள் மைக் வந்து இருக்கு. டோட்டலாக வந்து 39 மணி நேரம் பேட்டரி லைஃப் இருக்கு அப்படின்னு போட்டுருக்காங்க. ப்ரீமியம் டிசைன் அது இருக்கு. ஸோ ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ குளோபல் ப்ரைஸிங்னால €100 இருக்கு, கிட்டத்தட்ட 9300 இருக்கு. இதெல்லாம் இந்தியாவுக்கு வந்தால் நல்லா இருக்கும். செம காம்படிஷன் இருக்கும். வருமா வராது. இந்த ப்ராடக்ட் வந்ததுன்னா நல்லா விக்கும். அவங்க இந்த ப்ராடக்ட்ட சப்போஸ் இயர் வந்து இப்போ 8000 நினைக்கிறேன்ல. இயரா? ஆமா ஆமா. ஏன்னா ஏ வந்து 5000 கீழ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து 8000. ஆனா இயர் ஏல வந்து பிஞ்சா இல்லடி டாப்பா? இயர் ஏ பிஞ்ச் தான். நத்திங் எல்லாமே பிஞ்ச் தான். அப்படி இல்ல. நத்திங் எல்லாமே பிஞ்ச் இல்ல. நத்திங் ஃபர்ஸ்ட் வரும்போது பிஞ்ச் கிடையாது. அப்புறமா தான் பிஞ்ச் இல்ல. அப்பனா ஓகே. ஓகே சசிகுமார். Pixel 7 Pro, Samsung S23, Honor 200 Pro எது ப்ரோ இந்த டீல்ல போலாம் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மூணு ஃபோனுக்கும் போனா சார்ஜர் கிடைக்காது. ஆமா அதனால தவிர இந்த Honor 7 Pro பெருசா இருக்கு. ஆமா அது 2300 ரூபாய் அந்த 100 வாட் பிரேக். அது அமேசான்ல 3000 ரூபாய்னு போட்டுருக்கு. ஆனா வெப்சைட்ல வந்து 2300 ரூபாய் தான் அவங்க வெப்சைட்ல போட்டு. ஆனா அமேசான்ல அது Honor தான் போட்டுருக்கு. நான் 3000 ரூபாய்க்கு விக்கிறேன். ஏன்னா அமேசானுக்கு கமிஷன் கப்பம் கட்ட வேண்டும். அதுக்கு நான் அவ்வளோ. ஆமா அமேசான் எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்பான். இப்போ என்ன பண்ணலாம்னா 7 Pro தூக்கிடுவோம். S23 Honor 200 Pro. Honor 200 Pro S23. ஆனா அவர் என்ன பர்பஸே போடலடா. இதுதான்டா கஷ்டமா இருக்கு எனக்கு. நான் வந்து ஜெனரலா ஒரு ஓவரால் காம்பாக்ட் ஃபோன் அந்த மாதிரி வேணும்னா S23 நல்லா இருக்கும். இன் கேஸ் வந்து அவர் இப்படி சொல்றாரு பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து S23 நல்லா இருக்கும். அப்பயும் பெர்ஃபார்மன்ஸ் S23 தான் வரும். நிஜம் தான். 8s Gen 3 8 Gen 2 ஆனா லைவாவே எனக்கு வித்தியாசம் தெரியுது. இதுல சாஃப்ட்வேர் அப்டேட் எவ்வளவு S23? இன்னும் 2 வருஷம் வரும். அப்ப Honor இன்னும் 2 வருஷம் வரும். 2 வருஷம் 3 வருஷம் செக்யூரிட்டி. அப்போனா எனக்கு தெரிஞ்சு ஏன் ஓட்டு Honor 200 Proக்கு. ஓகே. பேட்டரி லைஃப் கன்சிஸ்டன்சி Honor 200 Pro பெட்டரா இருக்கும். அப்படி இல்லனா மத்த எல்லா ஏரியாலயும் S23 தான். நம்ம சர்வீஸ் சென்டர் அப்படினு பார்த்தா S23. Honor வந்து தேர்ட் பார்ட்டி வழியா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். BBK தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு அப்புறம் Samsung, BBK, Apple கரெக்ட் தான். இவங்க தான் இப்போதைக்கு சர்வீஸ் சென்டர்ல நல்லா பண்றாங்க. ஓகே ஓகே.
அடுத்தது சாம்சங் கேலக்ஸி S24 FE Exynos 2400E யோட அஃபிஷியல் ஆயிடுச்சு. ஆனா இந்த தடவை ஈய கொடுத்து மனச வருது. யூஎஸ்லயே E Exynos தான் 7 OS அப்டேட்ஸ்ங்க. 7 OS அப்டேட்ஸ் S24 மாதிரி அப்படியே கொடுக்குறாங்க. வேற என்ன சேஞ்ச் இருக்கு? ஸ்கிரீன் சைஸ் வந்து 6.4 ல இருந்து வந்து 6.7 ஆகிட்டாங்க. மற்றபடி வேப்பர் சேம்பர் வந்து 1x லார்ஜர் அப்படின்னு போட்டுருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு லார்ஜர்னு சொல்லல. சரி அதெல்லாம் ஒரு ஹைலைட் பாரு. அவங்களோட ஏஐ பெசல் இருக்கு வரும். பெசல் இருக்கு. கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. ஆனா இந்த இது Oppo Find X8 பெசல் பாத்தீங்களா? நான் வரல இந்த விளையாட்டு. வேற லெவல் பெசலா இருக்கு. Oppo Find X8. ஸோ இதில் வேறு என்ன சேஞ்சுனா பேட்டரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4500லேருந்து 4700 ஆக்கியிருக்காங்க. ஓகேயா? கேமரா அதே தான் இருக்குது. ஸோ அதே 50 MP 12 MP அல்ட்ரா வைடு 8 MP டெலிஃபோட்டோ வேறு எந்த சேஞ்சுமே இல்லை. அதே IP68 ரேட்டிங்ஸ் இருக்குது. கிளாஸ் பேக்கு அலுமினியம் ஃப்ரேமு அதுதான் இருக்குது. கலர்ஸ் வந்து புது கலர்ஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு வந்து 3 கலர் தான் இருக்குது. ஸோ இந்த கலர்லாம் கிடையாது. எல்லோ கலர்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்தியா மோஸ்ட்லி இன்னைக்கு ப்ரைஸ் வந்துடும். நம்ம டிவிடி வந்துருக்கும்போது ப்ரைஸ் 60,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான். ஏன்னா யூஎஸ்லேயே வந்து இந்த வாட்டி 54,000க்கு லான்ச் ஆகும். 60,000 ரூபாய்க்கு சீப்பாக தான் இருக்கு. ஆமாம், அதனால எல்லாரும் மறக்காம S23 வாங்கி சந்தோஷமா இருந்துக்காங்க. அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து வந்து சேல் போகுது. ஸோ ஆல்ரெடி ப்ரீ ஆர்டரில் இருக்குது. மோஸ்ட்லி இன்றைக்கும் இந்தியாவில் ப்ரீ ஆர்டர் போயிடும். இன்னைக்கு அந்த எல்லோ கலர் நல்லா இருக்கு. எல்லோ கலர் வராதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்தியா அதுவும் வராதா? நான் ஏதாவது ஒன்று நல்லா இருக்குன்னு ஒன்று நினச்சேன்னா அதுவும் வராதுன்ற என்னங்க பண்றது? இந்தியாவுக்கு எதுவுமே நல்லதா லேட்டா லான்ச் பண்ணுவாங்க. இந்த இது லான்ச் பண்ணிட்டு ஒரு மாசம் இல்ல நீங்க ஆல்ரெடி லான்ச் பண்றதே எல்லோ எடிஷன் நாங்க 25 வரப்போ S24 FE கொடுத்து ஸ்பெஷலா வந்து இந்தியாக்காக வந்து நாங்க ஆனா ஒரு நல்ல ஐடியா இருக்குடா வச்சா. எப்படியும் இந்த சம்மர் சேல்னு ஒன்று வரும். அப்ப இந்த போன் 35,000க்கு வரும். இந்த அதுக்குள்ளே S24 FE அதுக்குள்ளே இப்போ சம்மர் சேல்ரா மார்ச் ஏப்ரல். அப்ப எல்லோ கலர் லான்ச் பண்ணுவோம். ஆமா அப்ப வரங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. இப்ப யாரும் வாங்க வேணாம். நம்மள வெயிட் பண்ணலாம். யாரும் வருத்தப்படல. இதுக்கு யாரும் வாங்க போறதில்ல. இத இப்படி ஒன்னு வந்துருச்சேன்னு வருத்தப்படுவாங்க. நீ அப்படினா இந்த மாதிரி எத்தனை பேர் நத்திங்க பத்தி வருத்தப்படுறாங்க தெரியுமா? நான் எவ்வளவு பாக்குறேன். அப்படி யாரும் கிடையாது. ஆமா கால் பேப்பர் ஒரு கமெண்ட் போட்டான்டா. எல்லாரும் நத்திங் போன் லான்ச்சுக்கு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல தெரியுமா? ஒன்னதான் தேடிட்டு இருக்கானா. யார் நத்திங் கால் பே? ஆமா ஏனா இதுக்கு முன்னாடி கூட நான் மூஞ்ச காட்டின வரைக்கும் கூட பேக்லாஷ் இல்லங்க. நரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படினு சொன்னதான் தாமதங்க. ஒரே ஐடியா வந்து அப்படிங்கறான். நான் பண்ணதனால தான் 750% growth வந்திருக்கு. போன குவார்டர்ல. ஆமா 750 IDFC ல படிச்சோம்ல. 750 ல இல்ல IDC உள்ள பேங்க்ல வாங்குற கடன்லாம் ஞாபகம் வருது போல. சரி ஆக்சுவலா என்னன்னா இயர் ஆன் இயர் growth ஏன் கேட்டேன். அப்பதான் கால் பேசணும். ஒண்ணுங்க போன வருஷம் ஒண்ணுமே விக்கல. இப்போ வித்தனால 750 டிவைஸ் வித்தாங்க அப்படிங்க. இந்த வருஷம் தான் நான் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். மார்க்கெட்டிங் ஸ்கில் அப்படிங்க. எப்படி? சரி ப்ராடக்ட் எடுங்க. இப்போ ப்ராடக்ட் எடுங்கப்பா. எடுங்க அந்த ப்ராடக்ட்ட. எப்பா இந்த ப்ராடக்ட்ல ரொம்ப காஸ்ட்லி ப்ராடக்ட் ஆச்சேப்பா. யாருக்கும் மனசு தாங்காது. போடு பிரைடட் கேபிள்லாம் யாருங்க தரா? ஸ்டஃபுல் கம்பெனிக்காரன் தான் தரான். அதுக்கப்புறம் ஆப்பிள் தாங்க. போடு 2 லட்சம் ரூபாய் இதெல்லாம் தரான்னா ஒருத்தம் 2 லட்சம் ரூபாய். இந்த பிரைஸ் கம்மியா இருக்கு. இது 1.84 1.2 தான். இது 1.84 கம்மியா இருக்குல. 1.2 தானா? ஆக்சுவலா 2 லட்சம் இருக்க வேண்டியதுங்க. கம்மியா 15,000 கம்மியா 1.2 தான். மேட் இன் இந்தியா. இப்போ என்ன இப்படி நான் எடுக்கிறது? எடுத்தாச்சு இருங்க. இது வந்து என்னது? பிளஸ் iPhone 16 Plus. அது எடுங்க. வெல்கம் டு ஆப்பிள் மியூசிக். வெல்கம் டு. அப்படியே பேக் காமிங்க. அது நான் எழுந்து நிக்கணும் பரவாயில்லையா? உங்க பேக்க காமிச்சா கேர்ள்ஸ் பூரா வந்து அசிங்கமா திட்டிடுறாங்க. வரது கட் பண்ணிடுறா இந்த பக்கி பயத்தல என்னால தாங்க முடியலடா. சரி இப்போ நம்ம பாக்குறது 16 Plus 16 Pro Max. ஆமா. ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? ஆமா ஒரே மேட் ஃபினிஷ். இது வந்து அந்த அலுமினியம். டிஸ்ப்ளே சைஸ்ல சேஞ்சஸ் இல்லையா என்ன? இருக்கணுமே. ஆமா ஏன்னா ப்ரோ மேக்ஸ்ல வந்து 6.9 இன்ச்ல. ஆமா சேஞ்ச் இருக்கே. ஆமா அப்புறம் பெசல்ஸ் வந்து மினிமலா இருக்கும். இங்க டைட்டானியம் வேற இருக்கும். டைட்டானியம் எமர்ஜென்சினா புல்லட்ஸ் எல்லாம் நீங்க திருப்பி உள்ள வச்சு. அப்படியா? ஆமா ஆமா கேப்டன் அமெரிக்கா ஷீல்டுக்கே டஃப் கொடுக்கும் போறியா? ஆமா ஆமா நம்ம வலிக்கிட்டே போகும். வெயிட் கொஞ்சம் அதிகம் தான். இது கையில எடுத்தா தெரியும். ஆமாடா இதுவும் ஹெவியா தான் இருக்கு. இது கொஞ்சம் அதிகம் தான். பேட்டரி கெபாசிட்டி கொஞ்சம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான். பேட்டரியில ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ் தான். ஓகே பண்ணியாச்சு. இது செட்டப் ஆயிருக்கு. இல்ல இப்போ டக்குன்னு வந்து பாக்கும்போது என்ன தோணுதுன்னா உனக்கு கேமரா கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளில தெரியுதுங்க. அதை பிடிச்சி அப்படியே அழுத்தி விடு. ஆனாயிச்சா?
ஸோ கேமரா கண்ட்ரோல்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த ஸ்க்ரால் இப்படி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், எப்படி லைவ் ஃபோட்டோ எடுக்குது. ஆமா லைவ் ஃபோட்டோ. இதுவே நீங்க ஜென்டிலா அப்படி ப்ரெஸ் டேப் பண்ணீங்கன்னா ஏன்டாடி அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. அதெல்லாம் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாலாம் இல்லை. இந்நேரம் வந்து எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அண்ணே இங்கேயே பண்ணிடலாண்ணே. ஆமா தம்பி கரெக்ட் தான், இங்க பாருங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதுல வந்து ஆக்சுவலா ஒரு சின்ன ஜென்டிலா தட்டினா இந்த மாதிரி ஜூம் ஆப்ஷன்ஸ் போகலாம். அதே சமயம் மற்ற ஆப்ஷன்ஸ் போறதுக்கு இலை வெளில வாடா. சரி இந்த பட்டன் ஒரு கேமராக்கு மட்டும் தானா? ஆமாமா டெடிகேட்டட் டு கேமரா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு அப்டேட் வரும், அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் ஆயிடும். அப்படியா? நல்லா இருக்கு. ஆமா அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணலாம். எனக்கு என்னன்னா இங்க வச்ச பட்டன் இங்க வச்சிருந்தாங்கன்னா ரெவல்யூஷனரியா இருந்திருக்கும். ரொம்ப நாள் ஆசை அதுதான். ஏன்னா இங்க பேர் எப்படி இருக்கு பேர் அந்த பட்டனை நான் ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே செல்ஃபி கண்டென்ட் தான் பண்றாங்க இப்போ போர்ட்ரேட்ல, ரீல்ஸும் ஷார்ட்ஸும் தான். ஏன்னா அதையே ஷார்ட்டா கேட்கறாங்க நம்ம மக்கள். அப்படின்னும் போது நான் இங்க பேர் இப்படி போய் வருணுக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கும். போர்ட்ரேட்ல யூஸ் பண்ணக்கூடாது போனை, இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்படி ஒரு ஐடியா இருக்குமோ ஒரு வேலை டிம் குக்கு இப்படி யூஸ் பண்ணி பழகு தம்பி. நல்ல ஐடியா. ஆமா இப்படி தலையில பிடிச்சீங்கன்னா கரெக்டா நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். செம்ம ஐடியா. ஆமாங்க. அதே சட்டருக்கு வந்து நீங்க அப்படி போகணும். ஏதோ பாருங்க என்னங்க நீங்க இங்க பார்க்கணுமா, இங்க கேமரா கீழே போயிடுச்சுங்க. ஃபோக்கஸ் வேற எங்கேயாவது பாருங்க. சரி ஓகே மொத்தம் வந்து ஃபோன் வந்து சூப்பர் தான். உங்களுக்கு கேமரா கண்ட்ரோல் புதுசா இருக்க போகுது, பிளஸ் ஆல்ரெடி ஆக்ஷன் பட்டன் இருக்க தான் செய்யுது. அதுல ஆக்ஷன் பட்டன் இருக்கு, அதை காட்டேன். ஏன்னா அதாவது 4 பேர் வாங்க முடியும். இது வந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்கலாம். அங்க ஷோரூம் போனா இருக்கும் 1.5 லட்சம் ரூபா வரும். அது பேர் செட்டப் பண்ணலையா? இல்ல எக்ஸ்டர்னலாவே நீ காட்ட நல்லா இருக்கும். அதுல அந்த டியூல் டோன் பேக் டியூல் டோன் நல்லா இருக்கும். ப்ளூ வந்து அப்படியே அங்க போய் டார்க் ப்ளூவா மாறும் கேமரா ரேல்ல மட்டும். 15+ இங்க பாரு இதுல வந்து இந்த ஏரியா லைட்டா இருக்கு, இந்த ஏரியா வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா ஃபீல் ஆகும். பட் அதுல நல்லா தெரியும் அந்த கலர் டிஃபரன்ஸ். அலுமினியம் வந்து நல்லா பண்ணிருப்பாங்க ஃப்ரேமும். ஆனா எனக்கு ஒண்ணு புரியுது, முன்னெல்லாம் வந்து ஐபோன் பார்த்ததுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அந்த எக்ஸைட்மெண்ட் மினிமலா இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா ஐபோனுக்கு மட்டுமா இல்ல எல்லா ஃபோனுக்குமா? எல்லா ஃபோனுக்கும் என்னால டெக்னாலஜி சொல்ல முடியலடா. ரீசன் என்னன்னா ஐபோன் விடுறது ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான். ஆனா ஆண்ட்ராய்டு ஃபோன் விடுறது தெரியல. இதுல சைடு பெசல்ஸ்லாம் எப்படி இருக்கு? இதுல வந்து சைடு பெசல்ஸ் ஆமா மேலே பெசல்ஸ் அதிகமா இருக்கு. மேலே பாரு அந்த டைனமிக் ஐலண்டுக்கு மேல பிளஸ்ல அவ்வளவு பெருசா இருக்கு, கீழேயும் அவ்வளவு பெரிய பெசல் தெரியுது. இதுல வாண்டடா வச்சாங்களா? நான் இவ்வளவு பெரிய பெசல் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரி தெரியலையடா. அப்படியே செட்டப் நியூ ஐபோன் இதுல வருது, இத செட்டப் பண்ண சொல்லி. பரவாயில்ல. கேமரா கூடிய சீக்கிரம் வந்து நம்ம கேமரா டெஸ்ட் பண்ணுவோம், எப்படி இருக்கு குவாலிட்டி, எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு போன ஜெனரேஷன் கம்பேர் பண்ணும்போது அப்படின்ட்டு. கண்டிப்பா பார்க்கலாம். தெரியுது எனக்கு, புரியுது உன் ரியாக்ஷன், உன்னோட எக்ஸ்பிளனேஷன். சரி ஃபைனல் நியூஸ். Samsung Galaxy Tab S10 Plus Tab S10 Ultra. அப்ப Tab S10 தெரியல வரும். இது ரெண்டும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. MediaTek Dimensity 9300 Plus ஓட ஃபர்ஸ்ட் டைமா அவங்க வந்து வேர்ல்டு வைடு Dimensity யூஸ் பண்ணிருக்காங்க ஃபிளாக்ஷிப்ல. எப்படி அதுல வந்து Exynos வேர்ல்டு வைடு, இதுல வந்து Dimensity வேர்ல்டு வைடு. ஆமா எப்படி சாம்சங் ஏன் அப்படின்னா கஷ்டப்பட்டு நம்ம காசு கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை செய்யறதுக்கு பதிலு ப்ராசர் பப்ளிசிட்டிக்காக கம்பெனி காசு கொடுக்குதுன்னா வாங்கி போட்டு செய்ய வேண்டியதானே. ஆல்ரெடி நம்மளே தவிச்சிக்கிட்டு இருக்கோம். அல்ட்ரால வந்து 14.6 இன்ச், இதுல வந்து 12.4 இன்ச் S10 Plusல. ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் டெக்னாலஜி, அப்புறம் ஏஐ ஃபீச்சர்ஸ், குவாட் ஸ்பீக்கர்ஸ், IP68 ரேட்டிங், ஆர்மர் அலுமினியம் ஃபினிஷ் இருக்கு. ரெண்டுத்துலயுமே வந்து ஸ்டைலஸ் சப்போர்ட் இருக்கு. ஓகே. ஸோ போன இதை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது GPU NPU பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இருக்கு. அல்ட்ரால வந்து 11200 mAh பேட்டரி இருக்கு. S10 Plusல வந்து 10090 mAh பேட்டரி இருக்கு. ரெண்டுத்துக்குமே வந்து 45 வாட் சார்ஜிங் தான் சப்போர்ட் இருக்கு. ஸோ 12GB 256GB மைக்ரோ SD சப்போர்ட் இருக்கு. இந்த 5G மாடலில் வந்து eSIM சப்போர்ட் இருக்கு. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட் இருக்கு. பல விஷயங்கள் இருக்கு. அப்படியே ப்ரொடக்டிவிட்டி கிரியேட்டிவ் டூல்ஸ் வந்து எக்கச்சக்கமும் போட்டிருக்காங்க. நோட் அசிஸ்ட், PDF அதான் அந்த S24ல இருக்கிற அதெல்லாம், அந்த ஸ்கெட்சு டு இமேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மு, அப்புறமா சர்க்கிள் சர்ச், ஏர் கமாண்ட்ஸு இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. தேர்ட் பார்ட்டி ஆப் சப்போர்ட் அண்ட் ப்ரைவசி அப்படின்ட்டு தனியாக ஒரு இது போட்டிருக்காங்க. ஸ்கெட்ச் போர்டு, கிரியேட்டிவ் ப்ரொடக்டிவிட்டி, ப்ரைவசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ரெண்டு மாடல்லையுமே வந்து 13 MP + 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. 12 MP ஃப்ரண்ட்டில் வந்து அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து அல்ட்ராவில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 12 MP இது இருக்குது. அவ்வளோதான். ஸோ
ஜாலிதான். அதோட ஸ்டார்டிங் பிரைஸ் சொல்றேன் 90,999 ஒன்லி. வைஃபை மாடல் 12GB 256GB 120GB போடல. ஓகே, எஸ்டன் அல்ட்ராவோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 1,09,000 ஸ்டார்டிங் பிரைஸ். டாப் அண்ட் மாடல் வந்து 1,34,000 12 வரைக்கும் போகுது 5G மாடலு. ஸோ இது ஆல்ரெடி ப்ரீ ஆர்டரில் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்கு. கேலக்ஸி பட்ஸ் எஃபி இதை வாங்கினா ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. கேலக்ஸி பட்ஸ் எஃபி வந்து நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கலாம். ஓகே, கீபோர்ட் கவர் வந்து 39% ஆஃபரில் வாங்கலாம். ஆப் வந்து இது பண்ணிங்கன்னா 2000 rupees வவுச்சர் கிடைக்கும். நோ காஸ்ட் இஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பெனிஃபிட்ஸ் ஒர்த்து 35,000 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதை வாங்காமல் இருந்தால் எங்களுக்கு 1,10,000 ரூபாய் பெனிஃபிட் கிடைக்கும். ரைட்டே, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸ் நம்ம வந்து மண்டே பார்ப்போம். வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து டிவைஸை பார்க்கும்போது டிசைன் ஆஸ்பெக்டில் எக்ஸைட்மெண்ட் இல்லைனாலும் கேமராவில் கண்டிப்பாக எக்ஸைட் ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. நிஜமாவே எந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸைட் ஆகிறோம் அப்படிங்கிறத ஃபியூச்சரில் அவங்க எல்லாரும் கூட ஷேர் பண்ணுவோம். நீங்கள் பேசுறதே தெரியுது உங்கள் எக்ஸைட்மெண்ட்டு. நிஜமாக நல்லா இருக்கும்டா கேமராவில். வீடியோகிராஃபியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோகிராஃபியில் மீட் பண்ணுறவங்க. சரி, ஓகே. வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்லை எங்க ஹார்ட் பீட்ஸ். புது கேட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீட்ஸ். வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு. மச்சி உனக்கு அந்த பிராண்டோட பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா. இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்லை எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. புது கேட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.